யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புகழ்பெற்ற வரிகளை பாடியவர் யார்? ஏ. கபிலர், பி. கணியன் பூங்குன்றனார், சி. ஔவையார், டி. பாரதியார். சரியான விடை கணியன் பூங்குன்றனார். தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் எது? ஏ. ஆனைமுடி, பி. தொட்டபெட்டா, சி. முக்குருத்தி, டி. வெள்ளியங்கிரி. சரியான விடை தொட்டபெட்டா. தமிழகத்தின் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஏ. ஊட்டி, பி. ஏற்காடு, சி. கொடைக்கானல், டி. குன்னூர். சரியான விடை கொடைக்கானல். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஏ. சென்னை, பி. திருச்சிராப்பள்ளி, சி. பாளையங்கோட்டை, டி. கோயம்புத்தூர். சரியான விடை பாளையங்கோட்டை. தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஏ. சென்னை, பி. தூத்துக்குடி, சி. கன்னியாகுமரி, டி. ராமநாதபுரம். சரியான விடை தூத்துக்குடி. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஏ. கரூர், பி. ஈரோடு, சி. கோயம்புத்தூர், டி. சேலம். சரியான விடை கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஏ. திருப்பூர், பி. சிவகாசி, சி. ஓசூர், டி. ராஜபாளையம். சரியான விடை சிவகாசி. தமிழகத்தின் மிக உயரமான கோபுரம் அமைந்துள்ள இடம் எது? ஏ. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், பி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், சி. தஞ்சை பெரிய கோவில், டி. சிதம்பரம் நடராஜர் கோவில். சரியான விடை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். தமிழ்நாட்டின் மிக நீளமான கடற்கரை எது? ஏ. எலியட்ஸ் கடற்கரை, பி. மெரினா கடற்கரை, சி. கோவளம் கடற்கரை, டி. வேளாங்கண்ணி கடற்கரை. சரியான விடை மெரினா கடற்கரை. இந்தியாவில் முதல் முறையாக மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்? ஏ. எம்.ஜி. ராமச்சந்திரன், பி. காமராஜர், சி. கருணாநிதி, டி. அண்ணாதுரை. சரியான விடை காமராஜர். உலகத் தமிழ் மாநாடு முதலில் எங்கு நடைபெற்றது? ஏ. மதுரை, பி. கோலாலம்பூர், சி. சென்னை, டி. பாரிஸ். சரியான விடை கோலாலம்பூர். தமிழகத்தின் மஞ்சள் மாநகரம் எது? ஏ. ஈரோடு, பி. திண்டுக்கல், சி. விருதுநகர், டி. தேனி. சரியான விடை ஈரோடு. தமிழகத்தில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலை அமைந்துள்ள இடம்? ஏ. நாகப்பட்டினம், பி. கடலூர், சி. மணலி, டி. காரைக்கால். சரியான விடை மணலி. மலைகளின் ராணி எனப்படுவது எது? ஏ. ஏற்காடு, பி. கொடைக்கானல், சி. ஊட்டி, டி. வால்பாறை. சரியான விடை ஊட்டி. தஞ்சை பெரிய கோவில் யாரால் கட்டப்பட்டது? ஏ. முதலாம் ராஜேந்திர சோழன், பி. முதலாம் ராஜராஜ சோழன், சி. கரிகால சோழன், டி. விஜயாலய சோழன். சரியான விடை முதலாம் ராஜராஜ சோழன். தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை நகரம் எது? ஏ. தூத்துக்குடி, பி. கடலூர், சி. கன்னியாகுமரி, டி. நாகப்பட்டினம். சரியான விடை தூத்துக்குடி. தமிழகத்தின் எஃகு நகரம் ஸ்டீல் சிட்டி எது? ஏ. கோவை, பி. சேலம், சி. திருச்சி, டி. ஓசூர். சரியான விடை சேலம். முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? ஏ. ஜான் பென்னிக்விக், பி. ஆர்தர் காட்டன், சி. விஸ்வேஸ்வரய்யா, டி. கரிகாலன். சரியான விடை ஜான் பென்னிக்விக். தமிழகத்தில் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? ஏ. வேலூர், பி. சென்னை, சி. ஆம்பூர், டி. வாணியம்பாடி. சரியான விடை சென்னை. தமிழகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. கரூர், பி. கடலூர், சி. விழுப்புரம், டி. ஈரோடு. சரியான விடை விழுப்புரம். ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஏ. சென்னை, பி. ஓசூர், சி. கோவை, டி. திருச்சி. சரியான விடை சென்னை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஏ. சென்னை, பி. திருச்சி, சி. மதுரை, டி. தஞ்சாவூர். சரியான விடை மதுரை. கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை எந்த ஆற்றின் குறுக்கே உள்ளது? ஏ. பவானி, பி. அமராவதி, சி. காவேரி, டி. நொய்யல். சரியான விடை காவேரி. தமிழகத்தின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஏ. திண்டுக்கல், பி. தேனி, சி. சேலம், டி. திருப்பூர். சரியான விடை திண்டுக்கல். தமிழ்நாட்டின் மலைகளின் அரசன் எது? ஏ. ஊட்டி, பி. ஏற்காடு, சி. ஆனைமலை, டி. பழனிமலை. சரியான விடை ஆனைமலை. தமிழகத்தில் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? ஏ. சென்னை, பி. தூத்துக்குடி, சி. ராமநாதபுரம், டி. கன்னியாகுமரி. சரியான விடை ராமநாதபுரம். அகழ்வாராய்ச்சி மூலம் புகழ்பெற்ற கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஏ. மதுரை, பி. சிவகங்கை, சி. ராமநாதபுரம், டி. தேனி. சரியான விடை சிவகங்கை. தமிழகத்தின் வாழைப்பழ ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? ஏ. தேனி, பி. திருச்சி, சி. மேட்டுப்பாளையம், டி. பொள்ளாச்சி. சரியான விடை திருச்சி.
தமிழகத்தில் மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? ஏ கிண்டி, பி தரமணி, சி திருச்சி, டி கோவை. சரியான விடை கிண்டி. தமிழகத்தில் ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? ஏ கோயம்புத்தூர், பி நாகர்கோவில், சி ஏற்காடு, டி கொடைக்கானல். சரியான விடை நாகர்கோவில். 1000 ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? ஏ திருவள்ளூர், பி காஞ்சிபுரம், சி செங்கல்பட்டு, டி விழுப்புரம். சரியான விடை காஞ்சிபுரம். தமிழகத்தில் காகித ஆலை TNPL எங்குள்ளது? ஏ கரூர், பி ஈரோடு, சி சேலம், டி திருச்சி. சரியான விடை கரூர். மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றும் தீர்மானம் யாரால் கொண்டுவரப்பட்டது? ஏ காமராஜர், பி ராஜாஜி, சி CN அண்ணாதுரை, டி மு கருணாநிதி. சரியான விடை CN அண்ணாதுரை. மெட்ராஸ் மாகாணம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் எது? ஏ 1967 ஆகஸ்ட் 15, பி 1968 அக்டோபர் 2, சி 1969 ஜனவரி 14, டி 1970 ஜனவரி 26. சரியான விடை 1969 ஜனவரி 14. மெட்ராஸ் என்ற நகரத்தின் பெயரை சென்னை என்று மாற்றிய முதலமைச்சர் யார்? ஏ MG ராமச்சந்திரன், பி ஜெயலலிதா, சி மு கருணாநிதி, டி ஓ பன்னீர்செல்வம். சரியான விடை மு கருணாநிதி. மெட்ராஸ் நகரம் எந்த ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஏ 1990, பி 1996, சி 2000, டி 2004. சரியான விடை 1996. தமிழகத்தில் நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? ஏ தஞ்சாவூர், பி ஆடுதுறை, சி மதுரை, டி திருச்சி. சரியான விடை ஆடுதுறை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யார்? ஏ பாரதியார், பி வள்ளலார், சி பாரதிதாசன், டி ஔவையார். சரியான விடை வள்ளலார். திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? ஏ 25, பி 38, சி 70, டி 133. சரியான விடை 38. திருக்குறளின் மிகப்பெரிய பகுப்பான பொருள்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? ஏ 38, பி 25, சி 70, டி 100. சரியான விடை சி 70. இன்பத்துப்பால் பகுதியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ 25, பி 30, சி 38, டி 70. சரியான விடை 25. திருக்குறளை லத்தீன் மொழியில் முதலில் மொழிபெயர்த்தவர் யார்? ஏ ஜியு போப், பி வீரமாமுனிவர், சி கால்டுவெல், டி எல்லீஸ். சரியான விடை வீரமாமுனிவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஏ வீரமாமுனிவர், பி ஜியு போப், சி சார்லஸ் வில்கின்ஸ், டி வில்லியம் ஜோன்ஸ். சரியான விடை ஜியு போப். தமிழகத்தின் மாநில நடனம் எது? ஏ கரகாட்டம், பி ஒயிலாட்டம், சி பரதநாட்டியம், டி கூத்து. சரியான விடை பரதநாட்டியம். தமிழகத்தின் மாநில பூச்சி எது? ஏ தேனி, பி தமிழ் மறவன் பட்டாம்பூச்சி, சி வெட்டுக்கிளி, டி தும்பி. சரியான விடை தமிழ் மறவன் பட்டாம்பூச்சி. செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஏ மதுரை, பி தஞ்சாவூர், சி சென்னை, டி திருச்சி. சரியான விடை சென்னை. தமிழகத்தில் மத்திய மாம்பழ ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? ஏ சேலம், பி கிருஷ்ணகிரி, சி தர்மபுரி, டி திண்டுக்கல். சரியான விடை கிருஷ்ணகிரி. தமிழ் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ சுப்பிரமணிய பாரதி, பி பெரியார் ஈவே ராமசாமி, சி திருவள்ளுவர், டி உவே சாமிநாத ஐயர். சரியான விடை உவே சாமிநாத ஐயர். பொன்னியின் செல்வன் என்ற நூலை எழுதியவர் யார்? ஏ கல்கி, பி ஜெயகாந்தன், சி சுஜாதா, டி பாரதி. சரியான விடை கல்கி. தமிழகத்தின் மாநில மரம் எது? ஏ ஆலமரம், பி வேப்பமரம், சி பனைமரம், டி தென்னை மரம். சரியான விடை பனைமரம். Thank you for watching. Please subscribe and click on bell icon to get the notification.